அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசும் பொழுது குறிப்பாக அவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு நெரேட்டிவ் அடிப்படையில் பேசுவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் இருந்த பொழுது அதற்கு முன்பாகவே ஒரு 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 மறைமுகமான ஒரு ப்ரெஷர் அவருக்கு இருந்ததாக புரிந்து கொள்ள முடிகிறது. முதலமைச்சர் சொன்ன விஷயங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த மேடையில் அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறார் என்பதும் ஒரு பார்வையாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஒரு தொகுதி கூட குறைக்கப்படாது என்று அமித்ஷா சொல்வதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதன் மேல் நம்பிக்கை இல்லாதது போல வரக்கூடிய மறுதளிப்புகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மத்திய உள்துறை அமைச்சர் கூறுவது கொஞ்சம் உண்மைக்கு புறம்பானது. 1971 சென்சஸ் நான் வந்து விவசாய கல்லூரி முடிச்சுட்டு 70ல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் விவசாய அதிகாரி சென்சஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். சென்சஸ் முடிந்து நம்மளோட எம்பி எண்ணிக்கை 543 ஆச்சு. அதாவது 1951, 61, 71, 494, 522, 543. இப்போ நாங்கள் 71 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணும்போது மொத்தம் இந்தியாவில் 543 எம்பி எண்ணிக்கை. இந்த 543 பாப்புலேஷன் படி தான் கூடணும் இயல்பா. காரணம் டெமோக்ரஸியில் ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு. இப்போ குடும்ப கட்டுப்பாடு நாங்கள் விவசாய அதிகாரியே எங்களுக்கு டார்கெட்லாம் உண்டு. அது ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கப்பட்ட ஒன்று. தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயும் குடும்ப கட்டுப்பாட்டில் ஜனத்தொகை குறைந்தது என்பதும் உண்மைதான். அப்படி என்றால் 543 எப்போ ஃப்ரீஸ் ஆச்சு என்றால் 71 அந்த டிஸ்கஷன் வந்துருச்சு. 75, 76 எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஃப்ரீஸ் ஆச்சு. சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா, இன்னும் குடும்ப கட்டுப்பாடு தீவிரமாக முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. அதுபோக இப்போ உடனடியாக எம்பி எண்ணிக்கையை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னது. ஸோ குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு 543 தான். அது ஒரு வாஜ்பாய் அரசு அவர்களும் அதை ஒத்துக்கொண்டார்கள். குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு 543 தான். இப்போ 2026 வரைக்கும் 543. இந்த 543 இயல்பாக என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம வந்து இத்தனை லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ உதாரணமா முதல்ல 51 எலெக்ஷன்ல 7.3 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அதுக்கு பிறகு 8.4 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, அப்புறம் 10.1 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. இப்போ நிறைய ஜனத்தொகை கூடியிருக்கும். எம்பி ரெப்ரசன்ட் பண்ற மக்கள் எண்ணிக்கையும் கூடியிருக்கும். இப்படியான சூழ்நிலையில் எம்பி எண்ணிக்கையை கூட்டணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் நான் வந்து அந்த டிமாண்டுக்கு எதிரானோம். என்ன காரணம்னா, மக்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் யாருன்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான். வார்டு மெம்பர், பஞ்சாயத்து தலைவர், அப்ப யூனியன் கவுன்சிலர், இவங்க எண்ணிக்கையை தான் பெருக்கணும். ரெண்டாவது எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையை தான் பெருக்கணும். எம்பிக்களுக்கு மக்களோட நேரடி தொடர்பு குறைவு. அந்த எண்ணிக்கையை பெருக்குவதால் இந்தியாவுக்கு செலவு தான் அதிகம். இது வந்து எங்களுக்கு வந்து நான் அமெரிக்காவில் 1979 படிக்கும்போது ஜேர்னலிசம் படிக்கும்போது அங்கே சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். ஏன்னா அங்கே முதல்ல இருந்து 1913 இருந்து என்ன எம்பி எண்ணிக்கையோ அதான் இன்றைய வரைக்கும். நான் 79 படிக்கும்போது அதே எண்ணிக்கை தான். மக்களோட நெருங்கிய தொடர்புடையவர்கள் அவர்களோட எண்ணிக்கையை பெருக்கணும். டாக்டர் எண்ணிக்கையை பெருக்குங்க, போலீஸ் எண்ணிக்கையை பெருக்குங்க, ஆசிரியர் எண்ணிக்கையை பெருக்குங்க. எதுக்கு எம்பி எண்ணிக்கையை பெருக்கணும்? இதுதான் கேள்வி. அது ஒரு புறம் இருக்க. இப்ப இருக்கிற நிலைமை, அதான் அமித்ஷா என்ன சொல்றாரு, ஒரு எம்பி தொகுதி கூட குறைக்கப்படாதுன்னு சொல்றாரு. அதுல அடிப்படையா மறுவரையறை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது இயல்பாக ரீஅப்போர்ஷன்மெண்ட்ங்கிற ஒரு விஷயம் வருங்க. ரீஅப்போர்ஷன்மெண்ட்னா என்னன்னா, நம்மகிட்ட இருக்கிற எம்பி எண்ணிக்கை அந்த ஃப்ரீஸ் ஆனதுல இருந்து வருகிற மக்கள் தொகை கணக்கீடு, இதை வைத்து 10 லட்சம் பேருக்கு ஒருவர் என்கிற விகிதாச்சாரத்துல மாத்தினா நமக்கு ரீஅப்போர்ஷன்மெண்ட்லயே கொஞ்சம் குறையும். இல்ல அமித்ஷா சொல்ற மாதிரி 39க்கு 39 தான் என்று எடுத்துக்கொண்டாலோ மீண்டும் வந்து நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இப்போ 800 கிட்டத்தட்ட 850 எம்பி கொண்டு வரணுங்கிறது இப்போது இருக்கிற திட்டமாக தெரிகிறது. அதாவது ஒரு 310 எம்பி எண்ணிக்கை கூடும். அப்போ 310 எம்பி எண்ணிக்கை கூடுகிற அளவுக்கு 39ல இருந்து நமக்கு அந்த விகிதாச்சாரம் கிடைக்குமா? அது 45 ஆகுமா? இப்படியான கேள்விகள் தான் இதுல ஆன்சர் பண்ணல. அமித்ஷாவும் அதை கிளவரா தவிர்த்துறாரு. அதாவது 80 சீட் கொண்ட யூபிக்கு இப்ப இருக்கிற கணக்குல நம்ம போட்டு பார்த்தோம்னா 128 சீட் கிடைக்கும். 80க்கு 128. 40 சீட் கொண்ட பீகாருக்கு 70 கிடைக்கும். 25 சீட் கொண்ட ராஜஸ்தானுக்கு 31 கிடைக்கும். 29 சீட் கொண்ட மத்திய பிரதேசுக்கு 47 கிடைக்கும். மகாராஷ்டிராவுக்கு 68 கிடைக்கும். ஆனா அதே மாதிரி ஈக்குவலா கேரளாவுக்கோ, தமிழ்நாட்டுக்கோ, ஆந்திராவுக்கோ, தெலுங்கானாவுக்கோ கிடைக்குமானா கிடைக்காது. என்றால் பழைய நிலைமையில சீட் இருக்கலாம். இப்ப கேரளாவுக்கு 20னா 20 இருக்கலாம். ஆனா பிற மாநிலங்களோட விகிதாச்சாரம் ஏறுற அளவுக்கு கேரளாவுக்கு ஏறணும், தமிழ்நாட்டுக்கு ஏறணும் இல்லையா?
அந்த இடத்த அமித்ஷா டைரக்டா ஆன்சரே பண்ணலை. ப்ரோரேட்டாங்கிற அந்த ஒரு விஷயம் விகிதாச்சாரப்படினா மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி தான் நான் எடுத்துக்கிடுவேன். ப்ரோரேட்டான்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த எண்ணிக்கை கூடாது. அப்ப அமித்ஷா சொல்வது உண்மைக்கு புறம்பானது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.